அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, இந்த அமேசான் இருக்கான் பாத்தீங்களா, நம்மளுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டு இருக்கான். அதாவது எப்படின்னா, இந்த காடுகள் மடக்கு கூட இருக்காங்கல்ல, அது அமேசான் ஃபிளிப்கார்ட். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு சேல் ஒன்று போடுவானுங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தோன்னா நான் சில பொருட்கள் வந்து ஆர்டர் போடுனேன். அதில் நம்மளுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். அதாவது எப்படின்னா, இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 3 எஃப்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு பிடிக்கலன்னு கூட நான் சமீபத்தில் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டு ரீஃபண்டில். அதாவது எப்படின்னா, இந்த பொருளோட ஒரிஜினல் விலை எவ்வளோ, அதாவது 11,000 சில்லற. சரி, அந்த பேங்க் ஆஃபர் எவ்வளோ, 4,099 ரூபா. சரி, அதை நம்பி தான் நான் போட்டேன். அது என்னன்னா, இந்த பேங்க் ஆஃபர் ப்ராசிங் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 199 ரூபா போட்டான். சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா, அதாவது ஓப்பன் பாக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு இது போட்டிருக்கான். சரி, அதை போட்டது கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு தனி சார்ஜ் 99 ரூபா போட்டிருக்கான். எனக்கு புரியல. அதாவது எப்படின்னா, இப்போ ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சீல்டா வரும். சரி, அதை நம்ம தான் பிரிச்சு பார்ப்போம். அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கறது நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல, பட் எனக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு வகையில நம்ம இந்த பொருள் வாங்குறோம், இவன் வந்து கண் முன்னாடி பிரிச்சு காட்டுவானா, அதுக்கு தனி காசு பே பண்ணுமா? என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா டீசெண்டா வந்தது. சரி, எனக்கு பிடிக்கல, நான் ரீஃபண்ட் போட்டேன். இப்போ என்னன்னா, எனக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தோன்னா 10,999 ரூபா வந்து எனக்கு ரீஃபண்ட் அமிச்சிட்ட மாதிரி வந்து அமிச்சிருக்கானுங்க. சரி, நான் என்னோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்த்தா வந்த காசு 6,899 ரூபா. ஆனா நான் பொருள் வாங்கின விலை வந்து பார்த்தோன்னா 7,098 ரூபா அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இதுல ஒரு 200 ரூபா வந்து இடிக்குது. எங்கடா இது இடிக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த பேங்க் ஆஃபர் ப்ராசிங் ஃபீ இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 200 ரூபா வந்து இவன் வந்து பிடிச்சிக்கிறான். ஏன்னா வந்து இவன் ஆஃபர் கொடுத்தேன், அதனால வந்து செல்லுதோ செல்லலையோ அது நான் காசு பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழிச்சுட்டு எனக்கு கொடுத்துருக்கான். சரி, ஓகே, இது நடந்துருச்சு. சரி, இன்னொரு பொருள் வந்து சோனியை வந்து பூம் ஹெட்செட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, அது வந்து பார்த்தோன்னா ஒரு 8,000 ரூபா அந்த மாதிரி, 8,000 8,200. ஸோ அதில் வந்து அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ இது பேங்க் ஆஃபர் வந்து பார்த்தோன்னா 1,898 ரூபா. சரி, அதுக்கு வேணா வந்து பார்த்தோன்னா பேங்க் ஆஃபர் ப்ராசிங் ஃபீ வந்து பார்த்தோன்னா அது ஒரு 99 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கும் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இது 39 ரூபா போட்டிருக்காங்க. எனக்கு புரியல, மறுபடியும் இதே தான் போட்டிருக்கானுங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, இது வருதே, சரி இதை வந்து பார்க்கலான்னு பார்த்தா இவன் அன்பாக்ஸ் பண்றப்பே வந்து பார்த்தோன்னா நாஸ்தியா பண்ணியிருக்கான். அதாவது எப்படின்னா, அந்த பாக்ஸ் வந்து லைட்டாக கீழ்த்துக்கிறான். அதாவது இப்போ ஒரு பொருள் பிடிக்கலன்னா நம்ம ரிட்டர்ன் போறோம்னு வச்சுக்கலாம், அந்த பொருள் எப்படி இருந்ததோ எப்படி வந்ததோ அதே மாதிரி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இது வாங்கிப்பான். அதாவது எப்படின்னா கன்சென்ட் மாதிரி வாங்கிப்பான் ஆன்லைன்ல நம்ம கிட்ட. ஸோ அதை நம்பி தான் நம்ம ரிட்டர்னே போடுறோம். ஆனா இவன் எப்படின்னா இதை கீழ்ச்சி கொடுக்குறான். இப்போ இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல, இப்போ நான் ரிட்டர்ன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன பண்ணியிருப்பானுங்க, இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னு கேட்டேன், இந்த பாக்ஸ் வந்து கீழ்ச்சி கொடுத்துருக்கேன். கிழிச்சு கொடுத்ததே நீங்க தானடா, இது வந்து உங்களோட தப்பு தாடா, எந்த கிடையாது. ஆனா இதை சொன்னா இது புரிஞ்சுப்பானுங்களா தெரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அமேசானு. ஆனா மடக்கு கூட காடுகள் பார்த்து இருந்துக்க, நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் தயவு செஞ்சு இதை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. மாண்புமிகு காடுகளே, மடக்கக்கூடுகளே, இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ அதுதான் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சு நிச்சயம் மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்தடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.